ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதித்து பாடும்படியாக துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே என்ற பாடலை பாடுவோம். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது மறுபடி நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் என் இயேசுவை நான் என்றுமே, அசையாது வெளிச்சமானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன், கர்த்தரின் வெளிச்சமானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன், வாதையன் கூடாரத்தை அணுகிடாதே, பொல்லாப்பு நேரிடாதே, வாதையன் கூடாரத்தை அணுகிடாதே, பொல்லாப்பு நேரிடாதே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே, வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே பாடுவோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே பாடுவோம், நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் என் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை அசையாது உறுதியோடு நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. எத்தனை தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி கர்த்தர் மேல் ஒரு முழு நம்பிக்கையை நாம் வைக்கும் பொழுது, அசையாது உறுதியோடு நம்பும் பொழுது, எல்லாரும் சொல்லும் அசையாது, சத்தமாக சொல்லும் அசையாது. அசைகிற மாதிரி நிறைய நடக்கலாம், வரலாம், போகலாம். ஆனால் அசையாத ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்விலும் ஊழியத்திலும் காண்போம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு கவி மட்டும் நம்ம பாட போகிறோம். வானம் பூமி படைத்தவரால் எனக்கு ஒத்தாசை வருமே என்றப்பா. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாமே. கரங்களை தட்டி நாம் சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுவோம். வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. பாடுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நம்புவே இயேசுவை நான் என்றுமே. நம்புவே என் நேசரை நான் என்றுமே. நம்புவே என் இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன் நம்புவே இயேசுவை நான் என்றுமே. நம்புவே என் நேசரை நான் என்றுமே. நம்புவே என் இயேசுவை நான் என்றுமே. அசையாது வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்தவரா சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. மறுபடி நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. பாடுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நம்புவே இயேசுவை நான் என்றுமே. நம்புவே என் நேசரை நான் என்றுமே. நம்புவே என் இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன் நம்புவேன் என் இயேசுவை நான் என்றுமே. நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே. நம்புவேன் என் இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன். ஒரு விஷயம், வானம் பூமி படைத்தவரா எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்தவர் எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. அறிக்கை செய்வோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நம்புவே இயேசுவை நான் என்றுமே. அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே. நம்புவேன். தேவனை நம்பி பாடுவோம் விசுவாசத்தோடு. அசையாது. ஒரு விஷயம், நம்புவே இயேசுவை நான் என்றுமே. நம்புவே அவரையே நம்புவேன். அவரையே நான் பார்க்கிறேன். ஓ அசையாது உறுதியுடன். அசையாது உறுதியுடன். கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்தும். அவர் ஒருவரே நித்திய கன்மலையாயிருக்கிறார்.
கேடகமும் மறைவிடமும் புகலிடமுமாய் அவர் இருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, Jesus. Thank you. Thank you. Thank you for your presence. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. உம்மையை உயர்த்துகிறோம். Hallelujah. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் பிரித்து விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி. கர்த்தர் செய்த சொல்லுவோம். அவருக்கே நன்றி பலிகளை ஏறெடுப்போம். மறவாத கிருபை தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் தகித்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோம். அவர் கிருபை மாறாத கிருபை. கர்த்தர் செய்த செலுத்துகிறோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில்
என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு செய்த நன்றி செலுத்த வந்தோ. அவர் கிருபை எண்ணி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி பெருக செய்கிற தேவனை நன்றி சொல்லி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. உமக்கே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்மைகளால் நிறைக்கிறவரே, பெருக பண்ணுகிறவரே, உடைய வார்த்தை சத்தியம் என்று பார்க்கிறோமே, சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆவியின் பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் கண்மணி போல காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி. ஷஹா மஹந்தனபா. நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம கர்த்தரை ஒரு மனதோடு விசுவாசிப்போம். இவ்வளோ நாள் எவ்வளோ விசுவாசித்தோம், எவ்வளோ. இந்த நாளில், இந்த புதிய நாளில் நான் கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறேன், எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறேன், என் எல்லைகளை கடந்து நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனா, ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். நீ பெரியவர் ஆண்டவரே, நல்லவர். இந்த நாளில் நானும் நீ பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அவனின் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் வலை போட்டானே தகப்பனே. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இவ்வளோ நாள் தேடினேன், ஆனால் நடக்கல. ஆனால் இன்னைக்கு உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இந்த நாளில் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் பெரியவர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். விசுவாசி, அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கு. பாடுவோம். என் தேவனை விசுவாசி, உனக்கு எல்லாம் வாய்க்கும், உனக்கெல்லாம் வாய்க்கும். ஆத்மாவில் இருக்கிற கேள்வியெல்லாம் தாண்டி, ஆத்மாவில் இருக்கிற பாரத்தெல்லாம் தாண்டி, ஆத்மாவில் இருக்கிற சில அந்த நெருக்கங்கள் எல்லாம் தாண்டி இந்த வேளையில் நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சந்தேகங்கள் எல்லாம் தாண்டி, தடைகள் எல்லாம் தாண்டி, மனதில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் தாண்டி விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை நான் இந்த நாளிலே விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் வாய்க்கும். பாடுவோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி.
விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுவோம், என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் பாடுவோம். என் தேவனை சொல்வோம், உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. சொல்வோம், எந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். பாடுவோம், என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து, தேவன் பெரியவர், என் தேவன் எல்லா தடைகளை தாண்டி, எல்லா போராட்டங்களை தாண்டி, எல்லா செங்கடல்களை தாண்டி, எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. சில குழப்பங்களோடு நம்ம இந்த நாளில் இருக்கலாம், கேள்வியோடு இருக்கலாம். ஒரு குழப்பம் வருதுனாலே நான் விசுவாசிக்கிறேன், அதற்கு மத்தியிலே தேவன் வழியை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அதில் ஒரு பெரும் வழி உண்டாகும். செங்கடலுக்கு முன்னாடி தேவன் கொண்டு போய் நிறுத்தி ஜனங்களை நிற்க வைக்கிறாரு, பார்க்க வைக்கிறாரு. பெரிய குழப்பம் இருக்குது, முடியாது என்கிற நிலை இருக்குது, அவ்வளோதான்ற நிலை இருக்குது, பிரேத குழிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குழப்பத்துக்கு மத்தியில் தேவன் மோசேட்ட சொல்கிறார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு சொன்னார். அவன் கோலை ஓங்குகிறான், சமுத்திரம் பிளந்து போகிறது, வழி உண்டாகிறது. நான் இந்த நாளில் விசுவாசிக்கிறேன், எல்லா குழப்பங்களுக்கும் மத்தியில் தேவன் வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் ஒரு பெரும் வழி உண்டாகும், பெரும் பாதை உண்டாகும். சாதாரணமான வழி கிடையாது, அது ஆச்சரியமான வழியாக இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு வழியை அன்னைக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. கடலுக்கு உள்ள ஒரு வழி, கடலுக்கு மேலே வழி இருந்திருக்கு, ஆனால் கடலுக்கு உள்ள ஒரு வழின்னு பார்த்தோன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. இப்பவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது போடுறதுக்கு. ஆனால் தேவன் அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு வழியை அன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், இந்த நாளில் சில குழப்பங்கள் இருக்குன்னு
தேவன் பர்பஸாக நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. சில குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பத்துக்கு முன்னாடி நம்மளை நிற்க வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் அந்த நாள் சொல்கிறேன், அந்த குழப்பங்களுக்கு மத்தியில், அந்த தடைகளுக்கு மத்தியில், எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அந்த தாமதங்களுக்கு மத்தியில், அந்த விரும்பத்தகாத காரியங்களுக்கு மத்தியில் நான் விசுவாசிக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வழிகள் பிறக்கும். வழிகளை தேவன் திறக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த பெரிய தேவனை, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். இது லேசான காரியம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது என்னால் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். வானமும் பூமியும் மாறி போனாலும் நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார்.